ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பாருங்கள், எங்கள் அம்மாவும் அண்ணாவும் வந்திருக்காங்க. அண்ணா வந்து சனிக்கிழமை அண்ணனுக்கு இருமுடி கட்டுறாங்க. அதுக்காக வந்து எங்கிட்டையும் மாமாட்டையும் சொல்லிட்டு போகலான்ட்டு வந்திருக்காங்க. மாமாவும் தம்பி தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நின்றுட்டுருக்காங்க பாருங்க. அண்ணா வந்து ஆமாம் ஈஸியாக என்னை தம்பி எந்திரிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மெதுவாக பேசிகிட்டு இருக்கோம். நேற்றே இப்போ அம்மாச்சிட்டு இருந்தா ஃபோன் எடுத்துட்டு. 1 வாரம் ஆயிடுச்சு பார்த்து. ஆமாம், அப்போ தான் வந்து கணக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. போன வாரம் வந்து பார்த்தது கரெக்டாக 1 வாரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. வந்திருக்காங்க. அம்மாவுக்கு டீ வச்சுட்ருக்கேன். இங்கே பாருங்க, அம்மாவுக்கு வந்து டீ வச்சுருக்கேன். சாமி வந்து குடிக்க மாட்டாங்க, கடையில் குடிச்சிட்டு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் நான் இன்னும் குளிக்கல, டீ வைக்கிறதுக்கு சாமி கொடுக்குறக்காக. இது வந்து கொள்ளுப்பருப்பு, அவருக்கு தான் சளி பிடிச்சிருக்கேன், அதனால் வந்து கொள்ளுப்பருப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நேற்று சண்டேங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மூஞ்சிலே முழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டாரு. பாருங்கள், கோதுமை தோசை சுட்டு தரலான்னு சொல்லிட்டு மாவு கரைச்சி வச்சுருந்தேன். சாப்பிடவே இல்லை, கடையிலேயே சாப்பிட்டு வந்துட்டார். நேற்று கொரியர் போட போயிட்டு. கோதுமை தோசைக்கு அவருக்கு தக்காளி தான் பிடிக்கும் வணக்குனா, அதான் செஞ்சுருந்தேன். நானும் சாப்பிடவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். சண்டை போட்டு இவர் இப்படி சொன்னாங்காட்டின்னு நானும் சாப்பிடல. பாருங்கள், நேற்று வந்து 2 பேரும் ஏச்சு மூச்சா பேச, நீங்கள் என் மேலே பாசமே வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல, அதுக்கு நீ சரி இனிமேல் நீ மூஞ்சிலேயே முழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டாரு. அதுலேருந்து நேற்றுலேருந்து 2 பேர் பேசிக்கவே இல்லை. சாப்பிட்றதுக்கு போய் கேட்டதுக்கு கூட நான் தான் உன்னை மூஞ்சில் முழிக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல, அப்போ எதுக்கு வந்து என்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசினார். அதனால் நேற்றுலேருந்து எதுவுமே பேசுகிறதே இல்லை. பார்த்திங்களா, மாவு கூட கரைச்சி வச்சுருந்தேன் தோசை சுடுறதுக்கு. கொரியர் நேற்று 10 மணிக்கு போட போயிட்டு கடையிலேயே சாப்பிட்டு வந்துட்டார். எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் எதாவது வேணால் எனக்கு செஞ்சு சாப்பிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். சரி, இன்றைக்கி எழுந்திரிச்சு நேற்றோடு இருக்கட்டும், பேசாட்டி பரவாயில்ல, சரி சாப்பிடவா செய்யிட்டு இன்றைக்காவது சாப்பிடுவாருன்ட்டு கொள்ளுப்பருப்பு செஞ்சுட்ருக்கேன். சரி, அம்மாவும் அண்ணனும் வந்திருக்குறாங்க. ஆதிக்குட்டி வேறு தூங்கிட்டு இருந்தார். பார்க்கலாம் வாங்க. ஆதிக்குட்டி தூங்கிட்டு இருக்கிறார் குப்புறப்படுத்து. எங்கள் அம்மா உட்காந்து பார்த்துட்ருக்குறாங்க எந்திரிப்பானான்ட்டு. நைட்டு கொஞ்சம் லேட்டாக தான் தூங்கினேன், அதனால தான். இங்கே பாருங்க, இவர் எழுப்பிட்டு இருக்கிறாரு. எந்திரிச்சிட போகிறான் சாமி, அழுவான் ஒரு காலைக்கு எந்திரிச்சானா. நல்லா தூங்கிட்டு இருக்குது. தூக்கத்தில் கூடப்பா சுட்டி கண்ணமான்ட்டு இருக்குது அந்த டிவி பார்த்த நினப்புக்கு. ஆமாம், சுட்டி கண்ணமாவாமா. கட்டுக்கு சொல்கிறாங்க. அதுதான் அது நான் கரெக்டாக மாலை போடுறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி 20 நாளைக்கு முன்னாடியே என்னமோ தான் வெட்டினேன். அது மாலை ஓட்ட என்னமோ தெரியல, சரசரன்னு வளருது. அது உங்களுக்கு எப்பவுமே அப்படித்தான். மாலை ஓட்டு நீங்கள் மலைக்கு போயிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பாகவதராட்டம் வருவீங்க. சரசரன்னு வளருது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, சீக்கிரமா வளருது அப்படின்னு. அழகி முழிச்சிட்டியா பட்டு? பா சடம் எடுக்கிறாரப்பா. பிறந்த நாளுக்கு ஒண்ணுமே பண்ணல. நான் ஒண்ணு யோசிச்சுட்டே இருந்தேன், என்னமோ யோசிச்சுட்டே இருந்தேன், மறந்துட்டேன். பிறந்த நாளே இந்த காலையில அங்க போயிட்டு எங்க போனாங்க கோர்ட்டுக்கு. அங்க போயிட்டு வர்றதுக்கு சாயந்தரம் போய் போச்சா, காலையில எந்திரிக்கும் போதே இங்க காய்ச்சல் ஆரம்பிச்சிருச்சு. அந்த திடீர்னு முழுக்கு வந்துச்சு, கட்ட வந்து டக்கு முழுக்கு வந்துச்சா. முழிச்சோன்னே பார்த்தா காய்ச்சல் சரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அங்க போயிட்டு அங்க மத்தியானம் மாத்திரத்துக்கு லேட் ஆயிடுச்சுல, நான் காலையில போட்டு போனேன். காலையில சாப்பிட்டு மாத்திரை போனாரு. போட்டு போனேன். பவர் வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தது. 1 மணிக்கு தாண்டே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நாங்க காய்ச்சல் ஞாபகமே தான் வந்தோடனே சாப்பிட்டு மாத்திரை படுத்துட்டுங்களா. அப்புறம் நைட் 9 மணிக்கு தூங்கிட்டுனா என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, நிறைய எதுவும் வாங்கி தர முடியாது, காசு இல்ல. ஆனா கேக்கு வாங்கி வேண்டாம், எப்பாவது கேக்கு வாங்கி எனக்கு வெட்டுறது. நான் நீங்க மட்டும் அந்த கேக் சாப்பிடக்கூடாது, வாங்கி யாருக்குள்ள வாங்கி என்ன பண்றது. ஆனா என்ன பிளான் பண்ணி அனாதாசிரமத்துக்கு போய் அன்னதானம் போடலான்னு நினைச்சிட்டு அதை மறந்துட்டு வந்தது. அப்புறம் வந்தோடனே காய்ச்சல், அப்புறம் 9 மணிக்கு தான் இருந்துச்சு. நான் 9 போன் பண்ணேன். அப்புறம் போய் மறுபடியும் போய் ஆபீஸ் படுத்தா சொல்லி அப்புறம் அது மறந்தே வச்சு. இப்பதான் யோசிச்சேன், இன்னமும் நினைச்சதையே மறந்துட்டேன் டக்கு ஆசிரமத்துக்கு போய் சாப்பிடுவோம், அன்னதானம் போடலான்றது மறந்துட்டேன். இங்க வேறு சிரிச்சிட்டு இருக்கிறது அழகியம்மா. யாருமா அது? என்னது?
சோறு தின்னாத்தானா? சோத்தை கண்டாலும் அழுகிறது. வளர்ந்து height மட்டும் என்ன பண்றது? ஆமா. height எங்க எனக்கு குளமா தான் இருக்குதா? height ஆயிட்டா கொஞ்சம். அவன் வயசுக்கு மேல height ஆயிட்டா. கட்டுக்கு சொல்லிட்டாங்க. வா. எங்கள் அம்மா ஒன்றா கிளம்பியாச்சு. உடனே போகிறேன் தாவிட்டான் பாருங்க. இங்கே இருந்த வரைக்கும் எங்கள் அண்ணாட்ட போகல. எங்கள் அம்மாட்டையும் போயிட்டு எங்கிட்டையும் வந்துட்டா. இப்போ கிளம்புறான்னு சொல்லவும் போய் நின்றுட்டுக்கிறத பாருங்க. வா, நான் அம்மா அப்புறமா கூட்டிகிட்டு போகிறவா. நானும் அங்கே தான்டா போவேன். வாடா. ரசபூவா சாப்பிட்டு போகலாம். பாயாமா பாத்தியா, சோறுன்னு சொன்னோம்னாவே அவன் வரமாட்டான். இப்ப பசிக்குதாமா? நாய்க்கு பசிக்குது, இவருக்கு பசிக்காது. இவருக்கு எப்பவுமே பசிக்காது. தூக்கம் வேணா வரும் சாப்பாட்டை பார்த்தா. தட்டை எடுத்துட்டு போனோம்னா தூக்கம் வருதுன்னு படுத்துக்குவான். எப்படி சொல்லுவேன்? கிண்ணி கோழி திறந்தாச்சு. நாய் படுத்துருக்குதா? வெளியே விட்டா நல்லா மேயுதுதோ. ஆனால் நாய்க்கு பயந்துட்டு தான் உள்ளேயே வச்சுட்டு வேண்டியதாக இருக்குது. அது அந்த பப்பி நாய் குட்டி நாய் ஒன்று இருக்குதுல்ல, பெருசாயிடுச்சு. அதான் அங்கே அதை இங்கே முன்னாடியே எடுத்துட்டு இருக்குது பாருங்க. அந்த நாய் தான் கூண்டுக்குள்ளே இருந்தாலுமே வந்து மோப்பம் பிடிச்சிட்டு தெரிய வேண்டியது. அது தொத்தரக்கெல்லாம் கொத்தரக்கு துரத்திட்டு வந்துச்சு. இது பின்னாடி பார்த்துட்டு கோழி கண்டு பயந்து ஓடினாலும் நாங்களாக தான் இருப்போம். நானு ஆமாம், பின்னாடியே வருது. இங்கே வேறு எப்படி மேய்ஞ்சிட்டு இருக்குது வேறு அழகா. ஒன்றுக்கு ஒன்று வேறு மாற்றி கொத்திக்குதுங்க வேறு. தலையெல்லாம் வேறு பிடிக்குது. ஏய், என்ன நீ தாவிட்டே இருக்கிற? காருங்கன்னொடனே போயிட்டியாங்க? வண்டியில் வரையே காரில் போகலாம். அது வண்டியா காரா? அது வண்டியில் வரையே காரில் வரையா? காரில். ஓ சாமி, நானே அத போச்சு. இப்படி ஏமாத்தி போட்டாங்கடா. எப்படி ரவுண்டா வந்தாச்சு. போலாமா? பாய் மயில, பாய் பாய். போய் மம்மம் சாப்பிடு. அம்மா வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வீட்டில் வந்து கொஞ்சம் வேலை இருக்குங்க. அம்மாவுக்கும் முன்ன மாதிரி வந்து செய்ய முடியறதில்ல. பெட்ஷீட்டு இதெல்லாம் அலாசி வீடெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ண வேண்டியது இருக்குதுங்க சனிக்கிழமை கட்டுக்காக. அதனால் அப்படியே கட்டுக்கும் சொல்லிவிட்டு இன்னைக்கு வாசாமின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுமா அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதனால் இங்கேருந்து நான் அங்கே போய் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பேன். சாப்பாடெல்லாம் வீட்டில் செஞ்சு வச்சுட்டேன், பார்த்துருப்பீங்க. கொழுப்பருப்பு. ஆமாம் ஆமாம். அதனால் பக்கத்தில் இப்போதைக்கு அம்மாவுக்கு நான் தான் இருக்கிறேன். நாங்கள் 4 பேர்த்தில் நான் தான் பக்கத்தில் இருக்கிறேன். அதனால எதனால அடிக்கடி ஓடி போகிறது நான் தான். அதில் போயிட்டு செஞ்சு கொடுத்துட்டு வருவோம். இந்தாம்மா அந்த மருந்து அவனுக்கு ஊற்றி விட்டுரு. இது 1 மாதத்துக்கு வேறு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க இந்த மருந்தை. ஆதிக்குட்டிக்கு அன்னைக்கு ஒரு வேலைக்கு தான் இருக்குது. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போனோம்ல தம்பிக்கு. அது வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால சளி பிடிச்சிருந்ததுன்னா வந்து மருந்து ஊற்றினப்பவே சரியாக இருக்குங்களாம்மா 2 நாள் சாப்பிட்டாவே. இப்போ இது அலர்ஜினால சளி பிடிச்சிருக்கிறனால வந்து 1 மாதத்துக்கு டானிக் ஊற்ற சொல்லியிருக்காங்க. தீர வாங்கி கொடுங்க அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனால் முன்னத்துக்கு இப்போ பரவாயில்ல, இரும்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. சரிம்மா. டீ ஆதிக்குட்டி, மயிலம்மா கிளம்பியாச்சா? சரிம்மா, போய் அழுகாம மம்மம் சாப்பிடு. கூட்டிகிட்டு போ. கிளம்பியாச்சு. துறை பின்னாடி தான் கொடு வராமா. சரிங்க சாமி, பாய். சாப்பிட்டு வான்ட்டு பெரிய மனுஷன் சொல்லிட்டு போகிறான் பாருங்க. இதுக்கு தைரியமே இங்கே வந்து மேற அளவுக்கு ஆயிடுச்சு. அங்கே பாருங்க அந்த நாய் எப்படி துருன்னு பார்த்துட்டு இருக்குதுன்னு. இதுக்குள்ள இங்கே வரைக்கும் மேயருக்கு வந்தாச்சு வருங்க. நான் வேற கோழிக்கு காவல் காலங்கத்தால. இந்த நாய் எங்கேயோ வந்துச்சு, காணாது. கண்ணி மிக்கிற நேரத்தில் வந்து டப்புடு பிடிச்சிட்டு போயிடுறதுக்குள்ள. கூண்டு திறந்து விட்டுருக்குறேன்ல. இங்கே வேறு வெறி கொண்டு வந்து நின்று பார்த்துட்டே இருக்குது. அது எப்படா இவன் உள்ள வாவா உன்னை அபேஸ் பண்ணலான்ட்டு 2 பேரும் உள்ளே ஓடிடுங்க. போக மாட்டீங்களா? காலையிலேருந்து உங்கள் முன்னாடி எவ்வளோ நேரம் நான் இருக்கிறது? எனக்கு வேலை இல்லையா? ஓய், வெளியே விட்டு மேய்ச்சோம்னா வேணால் சீக்கிரம் பெருசாகிடுவீங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, ஒரு வழியாக கோழி வந்து கூண்டுக்குள்ளே அடைச்சாச்சு. தம்பி தான் வந்து ஹெல்ப் பண்ணார். பார்த்துக்கங்க, இந்த டப்பாவில் தண்ணி கொண்டு வந்த கோழிக்கு இதில் வந்து தட்டில் ஊற்றுற மாதிரி ஊற்றுனா உள்ளே ஓடிடுச்சு. அப்படியே டபக்குன்னு கதவை சாத்தியாச்சு. தம்பிக்குட்டியோட அறிவு தான் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னால் முடிஞ்ச விளாக் எடுத்துருக்கிறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன சாப்பிட்டு அம்மா வீட்டுக்கு போனோம். அம்மா வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க, சாப்பிட்டு கொண்டாந்து விடுங்க தம்பி, வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொன்னார். சாப்பிடுவாரா என்ன பண்ணுவாருன்னு தெரியல. இன்னும் கோவமாக தான் இருக்கார். காலையிலேருந்து பேசிக்க கூட இல்லை. அம்மா அண்ணனும் வந்திருந்தாங்க, அவங்கக்கிட்ட சண்டையை காட்டிக்கல. பார்ப்போம், நம்ம கடமையை எப்போ அவருக்கு செய்கிறத செஞ்சுட்டே இருப்போம். அவர் எப்போ மனசு இறங்கி பேசுகிறாருன்னு பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் கொள்ளு பருப்பு இருத்த ரசம். ஓகே, அடுத்த vlogல சந்திக்கலாம். பாய் பாய் சொல்லு விபின்னு.